வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. 1959 வருடம் துருக்கி நாட்டுடைய வான்பரப்புல நேட்டோ அமைப்புக்காக ஒரு முக்கியமான வான்வழி ஆய்வு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆய்வை மேற்கொண்டவர் கேப்டன் இல்ஹான் துருபினார். வானத்திலிருந்து பூமியை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல அவர் பார்த்த காட்சி அவரை அப்படியே உறைய வச்சது. ஒரு விசித்திரமான அமைப்பு, கரெக்டா ஒரு பிரம்மாண்டமான கப்பல் வடிவத்துல அந்த மலை அடிவாரத்துல பதிஞ்சு கிடந்துச்சு. அந்த புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு வந்து டெவலப் பண்ணி பார்த்தப்போ ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பல ஆயிரம் வருடங்களா பைபிள் கதைகள்ல சொல்லப்பட்டு வந்த நோவாவின் பேழை, அந்த நோவாவின் ஆர்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வடிவம் தான் இந்த போட்டோவில் பதிவாகி இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே இருந்த இடைவெளி காணாம போச்சுன்னே சொல்லலாம். ஆனா இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இந்த நோவாவின் பேழை, அதாவது நோவா உருவாக்கிய கப்பலுக்கும் இந்து புராணத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லப்படுற மச்ச அவதார கதைக்கும் பைபிள்ல குறிப்பிட்டுள்ள நோவா கதைக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத பல ஒற்றுமைகள் மறைஞ்சிருக்கு. மறைக்கப்பட்ட ஒற்றுமைகளையும் மர்மமான அந்த நோவா கப்பலையும் பற்றி தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த நோவாவின் பேழை மர்மத்தை பத்தி நாம ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நோவாவுடைய கதையை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும். பைபிள் கதையின்படி நோவா என்பவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த 10வது தலைமுறை மனிதர்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல மனிதர்கள் மத்தியில தீய குணங்களும் பாவ செயல்களும் ரொம்பவே அதிகமாயிடுது. இதை பார்த்த கடவுளுக்கு பெரும் கோபம் வந்தது. பூமியை ஒரு பிரம்மாண்டமான வெள்ளத்தால அழிச்சிட்டு புதுசா ஒரு உலகத்தை படைக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரு. ஆனா இந்த பாவிகளோட கூட்டத்துல நோவாவும் அவருடைய குடும்பமும் மட்டும் ரொம்பவே நேர்மையாவும் கடவுள் மேல நம்பிக்கையாவும் இருந்தாங்க. அதனால அவங்கள மட்டும் காப்பாத்த கடவுள் ஒரு முடிவெடுக்கிறாரு. நோவா கிட்ட பேசிய கடவுள், விரைவில் ஒரு பெரிய கப்பலை கட்டு, இந்த உலகம் சில நாட்களில் அழிய போகிறது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாரு. கடவுள் உருவாக்க சொன்னது சாதாரணமான ஒரு படகோ இல்ல சின்ன கப்பலோ கிடையாது. அதை எப்படி உருவாக்கணும்னும் என்ன அளவுகள்ல அது இருக்கணும்னும் கடவுளே ஒரு துல்லியமான செய்முறையை கொடுத்தாரு. அந்த கப்பலுடைய நீளம் 515 அடி, அகலம் 86 அடி, அப்புறம் அதோடைய உயரம் 51 அடி இருக்கணும்னு கடவுள் சொல்றாரு. கோபர்வுட் அப்படிங்கிற ஒரு வகை மரத்தை வச்சு அந்த பேழைய, அதாவது கப்பலை செஞ்சு அதுக்கு உள்ளேயும் வெளியையும் தண்ணீர் புகாத அளவுக்கு சுண்ணாம்பு கலவையை பூசணும்னு பல ரகசிய செயல்முறையை சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒரு ஜோடிய, அதாவது ஒரு ஆண் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை அந்த பேழைக்குள்ள ஏத்திக்கணும்னு கடவுள் கட்டளையிட்டாரு. சரியா நோவா இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதும் வானம் பிளந்துக்கிட்டு மழை கொட்ட ஆரம்பிச்சது. பைபிள் சொல்வது படி அந்த பெருவெள்ளம் தொடர்ந்து 40 பகல் மற்றும் 40 இரவுகள் நீடித்தது. பூமி முழுக்க தண்ணீர் சூழ்ந்துடுச்சு. உயரமான மலைகள் கூட அந்த வெள்ளத்துல மூழ்கி போச்சு. நோவாவுடைய பேழை மட்டும் அந்த அலைகள்ல தத்தளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா வெள்ளம் வடிய ஆரம்பிச்சதும் அந்த பேழை கடைசியா அராரத் மலைகள் அப்படிங்கிற ஒரு மலை பகுதியில தங்குச்சு. இதுதான் இந்த கதையில இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட். இன்னைக்கும் துருக்கியில அந்த அராரத் மலைப்பகுதி நிஜமாவே இருக்கு. பல நூற்றாண்டுகளா மத அறிஞர்கள் இந்த கதையை ஒரு வாழ்க்கை பாடமா, ஒரு பிலாசபிக்கல் ஸ்டோரியா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அராரத் மலைப்பகுதிக்கு சில கிலோமீட்டர்கள் தள்ளி கிடைத்த அந்த புகைப்பட ஆதாரம், இது வெறும் கதை இல்ல, இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற மாபெரும் சந்தேகத்தை எல்லார்கிட்டையும் உண்டாக்குச்சு.
நோவா அந்த பேழையில இருந்து நிலப்பரப்பு தெரியுதான்னு பாக்குறதுக்காக முதல்ல ஒரு காகத்தை வெளியே அனுப்புனாரு. ஆனா அது திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு புறாவை அனுப்புனாரு. அந்த புறா வெறும் கையோட திரும்ப வருது. மீண்டும் ஒரு வாரம் கழித்து அதே புறாவை அவர் அனுப்பி வைக்க அந்த புறா திரும்ப வரும்போது ஒரு ஆலிவ் மரத்துடைய இலைய கவ்விக்கிட்டு வந்துச்சு. இதன் மூலம் நோவா நிலப்பரப்பு வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நோவாவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. பூமியில தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா வடியுது. அந்த கப்பல்ல இருந்து வெளியே வந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் மூலமா தான் இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனமும் பல்கி பெருகுச்சுன்னு பைபிள் ஆணித்தனமா சொல்லுது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ள கதைய பைபிள் மட்டுமே சொல்லல. யூதர்களுடைய புனித நூலான தோரா, அப்புறம் இஸ்லாமியர்களுடைய திருக்குரான், இது ரெண்டுத்திலயுமே இந்த பெருவெள்ளத்தை பத்தின குறிப்புகள் ரொம்பவே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. 1956ல அந்த புகைப்படங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பே உண்டாச்சு. இந்த புகைப்படங்கள் ஒருவேளை உண்மையா இருந்தா பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வெறும் கற்பனை இல்ல, அது நம் பூமியுடைய வரலாறுன்னு நிரூபணமாகிடும். இதனால நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அந்த புகைப்படத்துல இருந்த அந்த பகுதியை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அந்த மர்மமான கப்பல் வடிவம் இருக்கிற இடத்தை சுத்தி பல ஆய்வுகள் நடத்தப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆய்வாளர்கள் வேறு ஒரு கோணத்திலையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கப்பல் உருவாக்கப்படுது, ஆனா அதுக்கு அடிப்படை காரணம் ஏற்பட்ட மாபெரும் வெள்ளம். அறிவியல் ரீதியா கடந்த காலத்துல உண்மையிலேயே அப்படி ஒரு வெள்ளம் வந்திருக்கான்னு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. 1997ல புவியியலாளர்களுக்கு ஒரு மாபெரும் உண்மை தெரிய வருது. துருக்கிக்கு மேல கருங்கடல் அப்படிங்கிற இடத்துல சுமார் 8000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் வெள்ளம் வந்ததற்கான ஆதாரங்களை அவங்க அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சாங்க. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உப்பா இருக்கிற அந்த கருங்கடல் அப்போ ஒரு நன்னீர் ஏரியா, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா இருந்திருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கருங்கடலுக்கு அடியில உப்பு நீர்ல வாழாத நன்னீர்ல வாழ்ந்த உயிரினங்களுடைய எச்சங்கள் கிடைக்குது. அந்த படிமங்களா கிடைத்த உயிரினங்களுடைய வயது 8000 ஆண்டுகள் வரைக்கும் போகுது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தால துருக்கிக்கு இந்த பக்கம் இருக்கிற மெடிடேரியன் கடலுடைய நீர்மட்டம் திடீர்னு உயர்ந்திருக்குது. ஏதாவது பனிப்பாறைகள் கூட உருகி உடைந்து போய் இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதன் காரணமா இங்க மெடிடேரியன் கடல்ல இருக்கக்கூடிய உப்பு நீர் அந்த பக்கம் கருங்கடலுக்கு போய் அதை மூழ்கடிச்சு அங்க இருக்கிற உயிரினங்களை சாகடிச்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. அவங்க எடுத்த கணக்குப்படி ஒரு நாளைக்கு 1 மைல் அப்படிங்கிற வேகத்துல இந்த வெள்ளம் விரிவடைஞ்சுக்கிட்டே போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்துல தப்பி பிழைத்த மக்கள் சொன்ன கதைகள் தான் தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு இன்னைக்கு நோவாவின் கதையிலும் சொல்லப்படுகிறது என்பது புவியியலாளர்களின் கருத்து. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இது எல்லாமே துருக்கியை சுற்றி கடந்த காலத்துல நடந்த புவியியல் மாற்றங்கள் தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நோவாவின் கப்பலின் மிச்சங்களும் துருக்கியுடைய ஒரு மலைப்பகுதியில தான் கண்டுபிடிக்கப்படுது. இதன் பிறகு ஆய்வாளர்கள் மலைப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வினோதமான பாறை அமைப்பை பலதரப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்துறாங்க. 1980களில் இருந்து 90கள் வரைக்கும் அந்த இடத்துல பல நவீன ஆராய்ச்சிகள் நடந்துச்சு. குறிப்பா கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அப்படிங்கிற ஒரு நவீன ஸ்கேனர் கருவியை வச்சு அந்த இடத்தை சுத்தி இருக்கிற நிலத்துக்கு அடியில என்ன இருக்குன்னு ஆழமா ஸ்கேன் செஞ்சு பார்த்தாங்க. அப்போ கிடைத்த டேட்டாக்கள் எல்லாம் உண்மையிலேயே யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு மர்மங்களை கட்டவிழ்த்தது. நிலத்துக்கு அடியில ஒரு மிகப்பெரிய கப்பலுடைய ஸ்கெலிட்டன், அந்த உள் அமைப்புகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு அங்க கிடைக்குது. அந்த ஸ்கேன்ல அது தெளிவா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துக்கு அடியில இரும்பாலான சில ஆணிகள் அல்லது கொக்கிகள் போன்ற அமைப்புகள் இருக்கிறதையும் அந்த ரேடார் கண்டுபிடிக்குது. ஒரு இயற்கை பாறையில எப்படி இரும்பாலான பாகங்கள் வர முடியும்? இதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மமே.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கேன் மூலமா நிலத்துக்கு அடியில கிடைச்ச அந்த கப்பல் அமைப்புடைய நீளம், அகலம் மற்றும் ஆழம் இது எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற புக் ஆஃப் ஜெனிசிஸ் அப்படிங்கிற பகுதியில என்ன அளவுகளோடு கொடுத்திருக்காங்களோ அதுக்கு அப்படியே 100% பொருந்தி போகுது. பைபிள்ல சொல்லப்பட்டுள்ள 300 முழம் 300 கியூபிட்ஸ் நீளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற அந்த கப்பல் அமைப்பின் நீளத்துக்கு துல்லியமா மேட்ச் ஆகுது. இந்த ஆராய்ச்சிகளுக்காகவும் அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்யறதுக்காகவும் பல மில்லியன் டாலர்கள் இதுவரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற பல பெரிய நிறுவனங்களும் தனிப்பட்ட முறையில பல கோடீஸ்வரர்களும் இத பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளவு பணத்தை இதுல கொட்டி இருக்காங்க. ஏன்னா இது உண்மையாவே நோவாவுடைய பேழைதான்னு நிரூபணமானா அது உலகத்துடைய ஒட்டுமொத்த வரலாறையே மாத்தி எழுதும் பலம் கொண்டது. ஆனா இங்க தான் வரலாறு நமக்கு வேற ஒரு கதை சொல்லுது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நோவாவுடைய கதை தான் உலகத்துடைய முதல் பெருவெள்ள கதைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. பைபிளுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது மெசபடோமியா நாகரிகத்துல கில்கமேஷ் காப்பியம், எபிக் ஆஃப் கில்கமேஷ் அப்படிங்கிற ஒரு புராண கதை இருந்திருக்கு. அந்த கதை அந்த பகுதியில அகழ்வாராய்ச்சியில கிடைக்கப்பட்ட களிமண் பலகைகள் மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த களிமண் பலகைகள்ல எழுதப்பட்ட கதையில உட்னபிஸ்டம் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நோவா கதையில் வருவது மாதிரியே இங்கேயும் அதே கதைதான். கடவுள்களுக்கு மனிதர்கள் மேல கோபம் வருது, உலகத்தை அழிக்க ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்புறாங்க. ஆனா ஒரு நல்ல மனிதனை மட்டும் ஒரு பெரிய கப்பலை கட்டி தப்பிக்க சொல்றாங்க. அந்த மனிதன் தான் இங்க உட்னபிஸ்டம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த கதை பைபிள் கதையோட அப்படியே ஒத்து போகுது. அப்போ இது வெறும் ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய கதை மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகத்தோட ஏதோ ஒரு பழைய நினைவா கூட இருக்கலாங்கிறது ஒரு பொதுவான உண்மை. அந்த உண்மை என்ன சொல்லுதுன்னா, வெறும் மெசபடோமியா மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா பழங்கால நாகரிகங்கள்லையும் இந்த பெருவெள்ளத்தை பத்தின பதிவுகள் இருக்கு. மாயன் நாகரிகம், சீனா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா பழங்குடியின மக்கள்னு எல்லோருமே அவங்க மொழியில ஒரு பெரிய கடல்கோள் அல்லது கடல் பொங்கி உலகத்தை அழிச்ச கதைய சொல்லி வச்சிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, ஒரு காலத்துல உலகத்துல ஏதோ ஒரு பெரிய இயற்கை சீற்றம் நடந்திருக்கணும். அதோடைய பாதிப்பை தான் இந்த எல்லா கதைகளும் சொல்லிக்கிட்டே வருதுன்னு ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நாம இந்தியா பக்கம் வருவோம். இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை நமக்கு கிடைக்குது. இந்து புராணங்கள்ல சொல்லப்படுற மச்ச அவதாரம் கதைக்கும் நோவா பேழை கதைக்கும் இருக்கிற ஒற்றுமை எல்லாரையும் அப்படியே சிலிர்க்க வைக்கும். நம்ம மச்ச புராணத்துல வர்ற மனு அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆத்தங்கரைக்கு குளிக்க போகும்போது ஒரு சின்ன கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு மீன் அவருடைய கைக்குள்ள வந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்கும். அவரும் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள அந்த மீனை போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாரு. நேரம் ஆக ஆக கமண்டலத்தையே உடைக்கும் அளவுக்கு அந்த மீன் பெரிதா வளர்ந்துகிட்டே போகும். இப்படியே போக போக பிரம்மாண்டமான அளவுக்கு அந்த மீன் வளர மனு அதை கொண்டு போய் கடல்ல விடுவாரு. அப்போ மீன் உருவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் மனு கிட்ட பேசுவாரு. உலகம் ஒரு மாபெரும் வெள்ளத்தால் அழிய போகிறது. ஒரு மாபெரும் படகை கட்டு. அதில் அனைத்து உயிரினங்களையும் விதைகளையும் ஏற்றிக்கொள் அப்படின்னு மச்ச அவதாரத்துல வந்த விஷ்ணு பகவான் எச்சரிக்கை பண்ணுவாரு. அந்த படகை மனு கட்டினதுக்கு அப்புறம் பெரும் வெள்ளம் வரும்போது மீனாக வரக்கூடிய விஷ்ணு பகவானே அந்த படகை கயிறால தன்னோட இணைச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு இழுத்துட்டு போவாரு. நோவா கதையில எப்படி தேவன் படகை பாதுகாத்தாரோ அதே மாதிரி மச்ச அவதாரத்துல விஷ்ணுவே அந்த படகை தாங்கி பிடிப்பாரு. வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனு மூலமா தான் புதிய மனித இனமே உருவானதுன்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. மிக முக்கியமான விஷயம், மனு அப்படிங்கிற அந்த பெயரிலிருந்து தான் மனுஷா, அதாவது மனிதன் அப்படிங்கிற சொல்லே வந்ததா புராணம் சொல்லுது. இங்க நோவா தான் மனுவே. இந்த ரெண்டு பேருமே ஒரு புது உலகத்துடைய தந்தைகள்னு எல்லா மதங்களும் ஒரே கதையை தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கு. இப்படி உலகத்தோட பல இடங்கள்ல ஒரே
மாதிரியான கதைகள் இருக்கிறதுனால துருக்கியில கிடைச்ச அந்த சிதைவுகள் நிஜமாவே ஒரு கப்பல் தான் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னுமே வலுவாகிக்கிட்டே போகுது. இப்போ அந்த பகுதியில துருக்கி அரசாங்கம் ஒரு பெரிய விசிட்டர் சென்டரையும் ஆராய்ச்சி மையத்தையும் அமைச்சிருக்காங்க. இப்பவும் அங்க வர்ற மக்கள் அந்த பாறை அமைப்பை ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் புவியியலாளர்கள் இது வெறும் ஒரு இயற்கையான பாறை அமைப்பு தான், காலப்போக்குல மண்ணரிப்பினால இப்படி ஒரு வடிவம் வந்திருக்கலாம்னு வாதிடுறாங்க. ஆனா அந்த இடத்துடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் நிலத்துக்கு அடியில கிடைச்ச அந்த இரும்பு தாதுக்களும் இல்ல, இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த துருக்கி மலைப்பகுதியில கிடைச்ச அந்த பேழை வடிவம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மம் தான். அது உண்மையிலேயே நோவா பயன்படுத்திய கப்பலா, இல்லை காலத்தின் கோலத்தில் உருவான ஒரு இயற்கையான பாறை அமைப்பா? எது எப்படியோ அந்த தேடல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. அறிவியல் ஒரு பக்கம் தன் வேலையை செஞ்சாலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மலை பகுதியில இன்னமும் அந்த மர்மத்தை உயிர்ப்போட வச்சிருக்கு. நோவாவின் பேழை என்பது வெறும் கதையல்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறின் மிச்சமாக இருக்க எல்லா திசையில் இருந்தும் வாய்ப்புகள் ஏகப்பட்டவை இருக்கிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.